வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். பொதுவா நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷ் கத்துக்கிறப்போ, அப்படியே இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல இத சொல்லணும். அப்படி நீங்க எப்பவுமே கத்துக்கக்கூடாது. அப்படின்னு நம்ம நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். எப்பவுமே கான்டெக்ஸ்ட் அதோட முழுமையான அர்த்தத்த தெரிஞ்சு, அதுக்கு ஏத்த மாதிரியான வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ நீங்க யூஸ் பண்ணணும். அப்படின்னு நம்ம ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கோம். இப்ப இந்த சென்டென்சஸ் பாருங்க. இப்பவே, இப்போதே விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்பவே பாதி வேலை முடிஞ்சு போச்சு. இப்போதே எல்லாரும் வந்துட்டாங்க. இப்பவே எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த மாரி நம்ம சொல்றோம். இப்பவே வா, இப்பவே போ. இந்த மாரிலாம் சொல்றது ஆனா நம்ம உடனே ரைட் நவ், கோ ரைட் நவ் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ரைட் நவ்வ நம்ம யூஸ் பண்ணணுமா? அப்படின்னா இல்ல. இந்த இடத்துல இப்போதே, இப்பவே அப்படின்றத நம்ம என்ன அர்த்தத்துல யூஸ் பண்றோம்? நவ் இப்ப இருக்க டைம் பீரியட நம்ம நவ் அப்படி வச்சுக்கிட்டோம்னா, இதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு முன்னாடியே பாதி வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம எந்த செகண்ட் பேசுறோமோ, அந்த நவ் அப்படின்ற டைம் பீரியடுக்கு முன்னாடியே எல்லாரும் வந்துட்டாங்க. இத தான் நம்ம இப்பவே எல்லாரும் வந்துட்டாங்க. இப்பவே எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்படி நம்ம மீன் பண்றோம். இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இந்த இப்போதேவ நம்ம வந்து ஆல்ரெடி அப்படிங்கிற மாரி ஒரு அர்த்தத்துல தான் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த சென்டென்ஸஸையும் நீங்க பார்க்கலாம். இந்நேரத்துக்கு போட்டி ஆரம்பிச்சிருக்கோம். இந்நேரம் அவங்க சென்னைய ரீச் பண்ணியிருப்பாங்க. இந்நேரம் அவன் மிஸ்டேக்க ரியலைஸ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த இடத்துல இந்நேரம் அப்படின்னு நம்ம சொல்றது, இப்ப பேசிட்டு இருக்க டைம்க்கு முன்னாடியே அவன் தப்பை உணர்ந்திருப்பான் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி சில சமயங்கள்ல நாம வந்து கொஞ்சம் கோபமா சொல்லுவோம். "இந்த வேலைய நீ இன்னுமா வச்சுட்டு இருக்க? இந்நேரத்துக்கு இந்த வேலைய நீ முடிச்சிருக்கணும். நீ இன்னும் அப்ளை பண்ணலையா? இந்நேரம் நீ அப்ளை பண்ணியிருக்கணும். நீ இன்னுமா கிளம்பல? இந்நேரத்துக்கு நீ கிளம்பி இருக்கணும்." இந்த மாரியெல்லாம் நம்ம சொல்றோம். ஸோ இந்த 3 விதமா சொல்றப்பவும், நாம யூஸ் பண்ண போற ஒரு ஃப்ரேஸ் பை நவ், பை நவ். நம்ம ஏற்கனவே பை த டைம், பை தென் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த பை நவ்வ நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்? எந்தெந்த டென்சஸ நம்ம யூஸ் பண்ணலாம்? இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இதையெல்லாம் தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ நம்ம 3 டைப் சொன்னோம் இல்லையா? அதில ஃபர்ஸ்ட்டு டைப் எடுத்துக்கலாம். இப்பவே விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்பவே பாதி வேலை முடிஞ்சு போச்சு. இப்பவே எல்லாரும் வந்துட்டாங்க. இதுல நீங்க அந்த இப்போதே, இப்பவே அத விட்டுட்டு மீதி சென்டென்ஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். எந்த டென்ஸ யூஸ் பண்ணணும் அப்டின்ட்டு. விஷயம் தெரிந்து போய் விட்டது. வேலை முடிந்து விட்டது. எல்லோரும் வந்து விட்டார்கள். அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ யூஸ் பண்ணுவோம். இல்லையா? ஸோ பை நவ் அண்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ யூஸ் பண்றப்ப, இப்ப நம்ம பேசுற செகண்டுக்கு முன்னாடியே அந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சு. அப்படின்றத தான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணல. பை நவ் நம்ம என்ன எம்ஃபசைஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த பேசுற இந்த செகண்டுக்குள்ளரே இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்றத எம்ஃபசைஸ் பண்றதுக்கு தான் நம்ம பை நவ்வ நம்ம சொல்றோம். ஸோ இப்பவே அப்படின்ற பை நவ்வ நம்ம முன்னாடி போட்டுக்கலாம், இல்ல பின்னாடி போட்டுக்கலாம். மீதிய மட்டும் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ நாங்க பாதி வேலையை முடித்து விட்டோம். சப்ஜெக்ட் டு பி. அப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா, சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி ஹேவ் இல்லன்னா ஹேஸ் பிளஸ் வி3 இல்லையா? இந்த இடத்துல சப்ஜெக்ட் டு பீன்றதுனால ஹேவ் முடிக்கிறது. கம்ப்ளீட்டட். தேர்ட் ஃபார்ம் கம்ப்ளீட்டட். ஸோ we have completed பாதி வேலைய. half of the work. By now we have completed half of the work. அப்படி சொல்லலாம். இல்ல we have completed half of the work by now. அப்படியும் நம்ம சொல்லலாம். இப்பவே இந்த டைம்க்குள்ளரயே நாங்க பாதி வேலைய முடிச்சுட்டோம். அப்படி சொல்றதுக்கு. இப்பவே எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த இடத்துல இப்பவேங்கிறது அதுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மீனிங்ல தான் நம்ம சொல்றோம். ஸோ எல்லோருக்கும் விஷயம் தெரிந்து போய்விட்டது. இத மட்டும் ஃப்ரேம் பண்ண வேண்டியது தான். சிம்பிள் இல்லையா? ஸோ எல்லோரும் அப்படின்னா எவ்ரிஒன். எவ்ரிஒன்ன நம்ம எப்பவுமே சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ எவ்ரிஒன் ஹேஸ் விஷயம் தெரிஞ்சிருச்சுங்கிறத கம் டூ நோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விஷயம் தெரிய வந்தது. அதே அர்த்தத்துல தான் எவ்ரிஒன் ஹேஸ் கம் டூ நோ த மேட்டர். எவ்ரிஒன் ஹேஸ் கம் டூ நோ த மேட்டர் பை நவ். பை நவ் எவ்ரிஒன் ஹேஸ் கம் டூ நோ த மேட்டர். எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப உங்க நெறைய பேருக்கு வர்ற ஒரு டவுட் என்ன அப்டின்னா, பை நவ் அப்டின்னா அப்ப ஆல்ரெடியா? ஏற்கனவே அந்த அர்த்தத்துல தான் நம்ம யூஸ் பண்றோமா? அப்டின்னா இல்ல. இந்த வேலைய நீ முடிச்சிட்டியா? ஏற்கனவே முடிச்சுட்டேன். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் இட் ஆல்ரெடி. அது வேற. நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம்? இன்னும் நெறைய டைம் இருக்கு. ஆனா இப்பவே அப்டி சொல்றதுக்கு தான் நம்ம பை நவ் அதுக்குள்ள அப்டின்னு சொல்றோம்.
அதுக்குள்ள எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. அந்த மாரி மீன் பண்றதுக்கு தான் நம்ம இப்பவே எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. இன்னும் நாள் ஆக ஆக என்ன ஆகுமோ? ஸோ அந்த மாரி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல பை நவ் யூஸ் பண்றோம். இப்ப அதே மாரி இந்த எக்ஸாம்பிள் கூட பாருங்களேன். வெட்டிங்க்கு இன்னும் நெறைய டைம் இருக்குல்ல. ஆமா. ஆனா இப்பவே நான் எல்லாருக்கும் இன்விடேஷன்ஸ் அனுப்பிட்டேன். இப்பவே இன்னும் நெறைய டைம் இருக்கு. இருந்தாலும் இப்பவே நான் அனுப்பிச்சுட்டேன். அதுக்குள்ள எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டேன். ஸோ இதுதான் நம்ம பைன வச்சு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஐ. நான் அனுப்பிட்டேன். ஸோ அதனால ஹேவ் போட்டுட்டு V3. ஐ ஹேவ் சென்ட் ஆல் த இன்விடேஷன்ஸ் பை நவ். பை நவ் ஐ ஹேவ் சென்ட் ஆல் த இன்விடேஷன்ஸ். இப்பவே கெஸ்ட் எல்லாம் ஃபங்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்குள்ள எல்லாரும் இப்பவே ஃபங்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த இடத்துல the guests plural have போட்டிருக்கோம். ஸோ the guests have arrived. எங்க விழா நடக்கிற இடத்துக்கு venue. ஸோ பொதுவா பப்ளிக் பிளேசஸ் அப்படின்னாலே நம்ம அட் யூஸ் பண்ணுவோம் ப்ரப்போசிஷன் இல்லையா? ஸோ the guests have arrived at the venue by now. By now the guests have arrived at the venue. இந்த இப்பவே இப்போதே இந்த அர்த்தத்தில் நம்ம பை நவ் யூஸ் பண்ணோம். இப்போ இது பாருங்க. இது வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். இப்போ இந்த செகண்ட் நம்ம வந்து அஸ்யூம் பண்றோம், இல்ல எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஐயோ! டைம் ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு போட்டி ஆரம்பிச்சிருக்கும். இந்நேரம் அவங்க சென்னைய ரீச் பண்ணியிருப்பாங்க. இந்நேரம் அவன் தப்ப ரியலைஸ் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ நவ் இந்த டைம்குள்ளாரையே ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்றோம். இல்லன்னா இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இதுக்கெல்லாம் நாம பை நவ், வுட் ஹேவ் பிளஸ் V3 இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போறோம். நம்ம ரீசெண்டாக would have plus V3 பார்த்தோம். செய்திருப்பேன், செய்திருப்பான் அப்படிலாம் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அதே மாதிரியான டோனில் தான் இதையும் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்நேரத்துக்கு போட்டி ஆரம்பிச்சிருக்கும் அந்த எக்ஸாம்பிள்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு லேட்டாக போகிறப்ப ஐயோ நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்நேரம் இந்நேரத்துக்கு இதுக்கு நம்ம பை நவர் ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ போட்டி ஆரம்பிச்சிருக்கும் இதை மட்டும் நம்ம ஃப்ரேம் பண்ணால் போதும். The match would have started. Third form, V3 இல்லையா? The match would have started by now. The match would have started by now. அதே மாதிரி இந்நேரம் அவன் மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இது பியோர் அசம்ஷன் இல்லையா? இல்லைன்னா அவன் நேரம் ரியலைஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம இப்படி சொல்கிறோம். ஸோ இதை எப்படி சொல்கிறது? இந்நேரம்ன்றதுக்கு பை நவ் அவன் தப்ப உணர்ந்திருப்பான். He would have realized his mistake. He would have realized his mistake. By now, he would have realized his mistake. நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ சொல்லுவோம், இன்னமா மழை பெய்ய போது இந்நேரம் மழை நின்று இருக்கும். வெளில போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லுவோம், இந்நேரம் மழை நின்று இருக்கும். இதை தான் நம்ம சொல்ல போறோம். So the rain would have stopped. The rain would have stopped. The rain would have stopped by now. ஸோ மழை இந்நேரம் நின்று இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப பியூர் அசம்ஷன். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், நம்ம வெளியில் எட்டி பார்க்கல, கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆச்சு, நேரம் நின்று இருக்கும் அப்படிங்கிற அசம்ஷனில் தான் நம்ம the rain would have stopped by now அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பியூர் அசம்ஷன் அப்படிங்கிறப்போ நீங்கள் would have plus V3 இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். சில சமயங்களில் நமக்கு ஷியோராக தெரியும், நம்ம வந்து டைமை வச்சு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே would have வச்சு சொன்னோம் மேட்ச் ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போ இந்த காலையில் 10 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்கும். இப்போ மணி 10:30 ஆயிடுச்சு. அப்போ இந்நேரத்துக்கு போட்டி ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப வெறும் அசம்ஷன் இல்லை, நம்ம வந்து அந்த டைமை கால்குலேட் பண்ணி கன்ஃபார்மாக நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம would have இல்லை, will have plus V3 யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஷியோராக சொல்கிறப்ப would haveக்கு பதிலாக நம்ம will have யூஸ் பண்ணுவோம். இந்த விஷயம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, கண்டிப்பாக பெரும்பாலான மக்கள் இந்நேரம் அந்த சம்பவத்தை மறந்துருப்பாங்க இப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு ஃப்ரேஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? இட் ஹாஸ் பீன் அ லாங் சின்ஸ். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு இட் ஹாஸ் பீன் அ லாங் சின்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இது நடந்து அப்படின்றது தான் அது கூட வர்ற பார்ட்டு. ஸோ இட் ஹேப்பன்ட். இட் ஹாஸ் பீன் அ லாங் சின்ஸ் இட் ஹேப்பன்ட். இப்போ மக்கள் வந்து இந்த விஷயத்தை மறந்துருப்பாங்க, பெரும்பாலான மக்கள். அதனால மோஸ்ட் பீப்புள் இந்த இடத்துல கன்ஃபார்மாக நம்ம சொல்கிறோம். அதனால will have plus V3. will have forgotten the incident.
Most people will have forgotten the incident. It has been a long since it happened. Most people will have forgotten the incident by now. இந்நேரம் மறந்துருப்பாங்க. Most people will have forgotten the incident by now. இப்போ மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சு. அவ எக்ஸாம் வந்து 10:30 to 1:30ன்னு சொன்னா. ஸோ அப்போ கண்டிப்பா இந்நேரம் எக்ஸாமை அவள் எழுதி முடிச்சிருப்பா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஷியராக சொல்கிறோம், வெறும் அசம்ஷன் இல்லை. ஸோ டைமை வச்சு சொல்கிறோம். ஸோ ஒரு போர்டு எக்ஸாம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது 1:30க்கு முடிஞ்சிருக்கும். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இல்லையா? அப்போ நம்ம வில் ஹாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ மதியம் 2 மணி ஆயிடுச்சு, ஆல்ரெடி 2 மணி ஆயிடுச்சு. இட் இஸ் ஆல்ரெடி 2 o'clock. இப்போ மீதியை மட்டும் ஃப்ரேம் பண்ணலாம். எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பா. ஷீ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் ஹர் எக்ஸாம். வியூவர் கேட்டிருந்தார், நீங்கள் அடிக்கடி ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் இந்த மாதிரி செமிகாலன் யூஸ் பண்ணுறீங்களே ஏன்? எப்போ செமிகாலன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய 2 வாக்கியங்கள், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டான சென்டென்சஸ் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் வைப்போம். இல்லை ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய 2 சென்டென்ஸ் அப்படிங்கிறப்போ நாம் வந்து கன்ஜங்ஷன் வச்சு கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம ஒரு கமா, கன்ஜங்ஷன், 2வது ஸ்டேட்மெண்ட் அப்படி போடுவோம். நம்ம வந்து கன்ஜங்ஷன் வச்சு கனெக்ட் பண்ண முடியல, ஆனால் 2ம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய சென்டென்சஸ் அப்படின்னா அப்போ நாம் இந்த மாதிரி செமிகாலன் போடுவோம். ஸோ 2 மணி ஆயிடுச்சு, அவள் எக்ஸாமும் முடிச்சிருப்பா. இப்படி தான் நம்ம சேர்த்தாப்புல தான் சொல்லுவோம் பேசுகிறப்பவே இல்லையா? ஸோ அப்போது அந்த 2 மணிக்கும் அந்த அடுத்த சென்டென்ஸுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது, ஒரு ஃப்ளோவாக அப்படியே இருக்குது. அப்படி இருக்கிற சமயங்களில் நீங்கள் வந்து செமிகாலன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது நாம் ரெக்ரெட் ஆர் அ மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது பாஸ்ட்லேயே முடிஞ்சிருக்கணும், ஆனாலும் நீ இன்னும் முடிக்கல. இந்நேரத்துக்கு நீ வேலையை முடிச்சிருக்கணும், இன்னமும் நீ வச்சுட்டு உட்காந்துருக்க. இந்நேரம் நீ ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும், லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சா இல்லையானே வேறு தெரியல, இன்னும் உனக்கு டைம் இருக்கா இல்லையானே தெரியல. இந்நேரத்துக்கு நீ கிளம்பி இருக்கணும், ஏற்கனவே ரொம்ப லேட்டு. இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறப்ப தான் நாம் பை நவோட ஷுட் ஹேவ் ப்ளஸ் V3 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. செய்திருக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஷுட் ஹேவ் போடணும், போயிருப்பான் அப்படின்னா உடா போடணும்னு அந்த வெறுமனே அந்த டிரான்ஸ்லேஷனை மட்டும் தெரிஞ்சுக்காம கான்டெக்ஸ்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறது என்னைக்குமே நல்லது. நீங்கள் இந்நேரம் இதில் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கணும், ஒரு முடிவு பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் முடிவு பண்ணியிருக்கணும், இந்த பார்ட்டை தான் நாம் ஷுட் ஹேவ் வச்சு சொல்ல போகிறோம். ஸோ யூ ஷுட் ஹேவ் டிசைடட், யூ ஷுட் ஹேவ் டிசைடட் பை நவ், யூ ஷுட் ஹேவ் டிசைடட் பை நவ். இந்நேரம் நீங்கள் கிளம்பி இருக்கணும், பஸ்ஸை பிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பஸ் எத்தனை மணிக்கு நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. இப்போ வந்து மணி 8:10 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போய் உங்களால் பஸ்ஸை பிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்நேரத்துக்கு நீங்கள் கிளம்பி இருக்கணும், இந்த பார்ட்டை தான் நம்ம ஷுட் ஹேவ் ப்ளஸ் V3 வச்சு சொல்ல போகிறோம். பை நவ் சேர்க்க போகிறோம். ஸோ பை நவ் யூ ஷுட் ஹேவ் லெஃப்ட், யூ ஷுட் ஹேவ் லெஃப்ட் பை நவ். ஸோ செகண்ட் பார்ட்டை பாருங்கள். இப்போ போய் உங்களால் பஸ்ஸை பிடிக்க முடியுமா என்னன்னு தெரியல எனக்கு, ஸோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியல அப்படிங்கிறப்போ ஐ எம் நாட் ஷியோர், அதை சொல்லுங்கள். ஸோ ஐ எம் நாட் ஷியோர் வெதர் யூ கேன் கேட்ச் த பஸ். ஸோ எனக்கு தெரியல, பஸ்ஸை பிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ பிடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம வந்து நெடிலாக ஒரு கேள்வி மாதிரி கேட்குறப்போ வெதர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ வெதர் யூ கேன் கேட்ச் த பஸ், ஐ எம் நாட் ஷியோர் வெதர் யூ கேன் கேட்ச் த பஸ். இப்போ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிளே நம்ம சொல்ல போகிறோம். இந்நேரம் நீ ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும், இன்னும் உனக்கு வந்து டைம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, எப்போ லாஸ்ட் டேட்டுன்னு எனக்கு தெரியல. ஸோ போன எக்ஸாம்பிளில் இன்னும் போய் பிடிச்சிடலாமா முடியாதா அப்படின்னு நமக்கு ஷியோராக தெரியாதப்போ ஐ எம் நாட் ஷியோர் அப்படி சொன்னோம். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, சுத்தமாக தெரியல, என்னைக்கு லாஸ்ட் டேட்டுன்னு எனக்கு தெரியல, அதனால ஐ டோன்ட் நோ வச்சு சொல்ல போகிறோம். ஸோ இதுவா அதுவா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறப்போ ஐ எம் நாட் ஷியோர் சொல்லுங்கள். சுத்தமாக அதை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா ஐ டோன்ட் நோ சொல்லுங்கள். ஸோ இந்நேரத்துக்கு நீங்கள் வேலைக்கு விண்ணப்பித்திருக்க வேண்டும், இதுக்கு தான் நம்ம ஷுட் ஹேவ் ப்ளஸ் V3 பை நவ் இதையெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பை நவ் யூ ஷுட் ஹேவ் அப்ளைட் ஃபார் த ஜாப், யூ ஷுட் ஹேவ் அப்ளைட் ஃபார் த ஜாப் பை நவ். இப்போ இந்த இடத்துல இருக்கா இல்லையான்னு, இன்னும் டைம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஸோ வெதர் யூஸ் பண்ணணும் ஆப்வியஸ்லி. வெதர் யூ ஸ்டில் ஹாவ் டைம், ஐ டோன்ட் நோ whether you still have time.
By now, you should have applied for the job. I don't know whether you still have time. இப்போ உங்களுக்கான டைம். இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம பை நவ் அப்படின்ற ஃப்ரேஸை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணுறப்போ நாம் யூஸ் பண்ண வேண்டிய டென்சஸ், எந்தெந்த மாதிரி பாஸ்ட் மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.